என்னாச்சு ரேகா, ஏன் கண் கலங்குற? அம்மாவை போய் பார்த்தேன். இப்போ எப்படிம்மா இருக்காங்க? நம்ம போன மாதம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அப்படியே தான் இருக்காங்க. டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க? டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? அவங்க இன்னும் அவங்களோட நம்பிக்கையை விடவே இல்லை. நீயும் எவ்வளவோ டாக்டர்ஸ் கிட்ட காட்டிட்ட, நம்ம பார்க்காத வைத்தியம் இல்லை. ஏர்வாடிக்கு போகிறதுக்கும் உன் மனசு இடம் கொடுக்கல. அம்மா, என்னால் தானே அம்மாக்கு இப்படி. என்ன ரேக்காது, நீ என்ன பண்ணுவ? எல்லாம் விதி. உன் சந்தோஷம் பறி போயிடுச்சேன்னு மனசு உடைஞ்சு அவங்க இப்படி ஆயிட்டாங்க. அதுக்காக காலம் அவங்கள இப்படியே விட்டுடாது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சி உன் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்கடா. அம்மா, உங்களோட வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை தான் என்னோட வாழ்க்கையை வாழறதுக்கு தெம்பு கொடுக்குது. தேங்க்யூ. தாய்மை இன்னைக்கும் ஜெயிக்கும், தாய்ப்பாசம் எல்லாத்தையும் ஜெயிக்கும். யா, கவலைப்படாத. நீ போய் முக தலைமிட்டு வந்துரு, நான் சூடாக காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் அனு, பிரசன்னா, ரிப்போர்ட்டர் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுலேருந்து உயிருக்கு கூட பயப்படாமல் நிறைய துணிச்சலான விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்க. அதனால் எங்களோட பேப்பரில் உங்களை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ போடலாமே தான். ஸோ அதுக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கலான்னு. அப்பாயின்மெண்ட் கேட்குற இடமா இது? என்ன மேடம், இது கூடவா எனக்கு தெரியாமல் இருக்கும்? பட் உங்களை பார்க்குறதுக்காக நான் நிறைய விட்டு உங்களை தேடி வந்தேன். உங்களை நெருங்க கூட முடியல. இன்ஃபேக்ட் ஃபோனில் கூட என்னால் உங்களை ரீச் பண்ண முடியல. அதான் வேறு வழி இல்லாமல். எனக்கு பிடிக்கல இப்படி போகிற வர இடத்துல நின்று பேசுறது. எனக்கு பிடிக்கல. நான் ப்ரெஸ்ஸை அவமதிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ஆஃப் யூ. ஆனால் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும் பொழுது நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களை கூப்பிட்டு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால why didn't you contact me at the press conference? That's true மேடம், பட் இது கொஞ்சம் பர்சனலான இன்டர்வியூங்கிறதுனால தான். I don't do personal interviews. And என்னோட பர்சனல் ப்ரைவசியை மதிக்காதவங்கள நான் மதிக்கிறதில்ல. சாரி. இதெல்லாம் அவங்க சைன் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு இல்லையா? எஸ் மேடம். அப்புறம் அதெல்லாம் எங்க? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், மிஸ்டர் வேதாச்சலம் வந்திருக்காரு. யாரு? மாடசாமி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரே அவரா? ஆமா மேடம். வர சொல்லுங்க. ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், வாங்க. என்ன கேஸ் எப்படி போகுதுன்னு விசாரிக்கிறதுக்காக வந்தீங்களா? நாளைக்கு கோர்ட்ல கேஸ். குண்டாஸ் ஆக்ட்ல அவனை 1 வருஷம் உள்ள தள்ளிடுறான். அப்புறம் அவர் பேர் மறந்து போச்சு. நெல்லையப்பர் தானே மேடம்? உங்களுக்கு எப்படி தெரியும்? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மேடம். ஓ,
அவர் உங்க வீட்டுக்கு வந்தாரா? உங்களையும் மிரட்டினாரா? கவலைப்படாதீங்க, அவர் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவரையும் தூக்கி உள்ள போட்டுடலாம். அவரை ஜெயில வச்சிருவீங்க, என்ன யார் காப்பாத்துறது மேடம்? ஏன் பயப்படுறீங்க? போலீஸ் செக்யூரிட்டி நான் உங்களுக்கு தரேன். வேண்டாம் மேடம், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம். நீங்க ஒரு பெரிய பிசினஸ்மேன், உங்களை கொலை செய்யறேன்னு அவன் த்ரெட்டன் பண்ணிருக்கான். அவனை விட்டுட்டோம்னா சார் என்ன சார், நீங்களே இப்படி பயந்தா ஏழை மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கள காப்பாத்த நெல்லையப்பர் மாதிரி ஆளுங்க இருக்காங்க மேடம். என்ன சொல்றீங்க சார்? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம். ஏன் சார் திரும்பி திரும்பி கிளிப்பிள்ள மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க? சார் நீங்களே இப்படி இருந்தா காக்கி சட்டை போட்ட நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சட்டத்துக்கு தேவையானது சாட்சியும் ஆதாரமும். உங்களை மாதிரி சாட்சிகள் லாஸ்ட் மினிட்ல போய் பல்ட்டி அடிக்கிறீங்க. அப்புறம் நீதிமன்றத்தை காக்கி சட்டை போட்ட நாங்க தான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியிருக்கு. சரி, பயந்தே வாழுங்க. இவர்கிட்ட இருந்து சைன் வாங்க வேண்டியதெல்லாம் சைன் வாங்கிட்டு அந்த ஆளு வெளியில அனுப்புங்க. எஸ் மேடம். வர மேடம். வராதீங்க சார், போங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. நான் நெல்லையப்பர் பேசுறேன். சொல்லுங்க. வேதாச்சலம் கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னு கோவமா இருக்கியா? இதோ பாரு ரேகாம்மா, நான் ரொம்ப கோவக்காரன். நீ பொம்பளையா இருக்கிறதுனால தான் நான் சாப்பிட்டா பதில் சொல்றேன். இல்லனா இதை பாருமா, என் அனுபவம் உன் வயசு. உன்ன மாதிரி புதுசா காக்கி சட்டை போட்ட எல்லாருமே பெரிய மனுஷன் மேல கையை வச்சு பேரும் புகழும் அடையணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி, அவ்வளவுதான். சார், பப்ளிசிட்டிக்காக நான் ஒன்றும் அலையல. இதை பாருமா, உன்னை பார்த்தா என் பொண்ணு மாதிரியே இருக்கு. நீ சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு நினைக்கிற, தப்பில்லை. நான் தர்மத்துக்காக போராடுறேன். ஆனா அந்த வேதாச்சலம் தர்மத்தை மீறி ஏழுங்க வயிற்றுல அடிக்கிறான். விட்டுற முடியுமா? அதான் அவரை மிரட்டி உங்க ஆளை விட வச்சிட்டீங்களே. அடடடா, இப்போ நீ தப்பு பண்றமா. நான் மிரட்டலம்மா. இதனால பின்னால என்ன விளைவுகள் ஏற்படும் எடுத்து சொன்னேன். அவன் வாபஸ் வாங்கிட்டான், அவ்வளவுதான். இத பாரு ரேகாம்மா, எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய துணிச்சல், தைரியம், நேர்மை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. எம்மாடி, நீ நல்லா வருவ, நல்லா வளருவ. வாழ்க வளமுடன். ஓகேவாம்மா? நீங்க என்ன சொன்னாலும் நீங்க செஞ்ச தப்பு மாமா. உங்க லெவல் என்ன, அந்த ரேக்கோட லெவல் என்ன? நீங்க போய் அவளை ஆஃபீஸ்ல பார்த்து பேசிட்டு வந்திருக்கீங்க. ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சால்வ் பண்ணிருக்க மாட்டேனா? இருக்கட்டும் மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வந்தா உங்க கௌரவம் என்ன ஆகுது? நான் யாருக்காக போனேன்? மாடசாமிக்காக தானே போனேன். நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லாதீங்க மாமா. சமாதானம் இல்ல மாப்பிள்ள, உண்மையை தான் சொல்றேன். மாமா, அந்த ரேகா யாரு? என்னோட ஜூனியர் ஆபீசர். நான் சொல்றபடி கேட்க வேண்டியவ. நீங்க போய் அவளை பார்த்து பேசிட்டு வந்திருக்கீங்க. மாப்பிள்ள, நான் இங்கிருந்து கோவமா தான் போனேன். நான் யாரு, என் செல்வாக்கு நான் எல்லாம் தெரிஞ்சு அவ தைரியமா பேசுறா. ரொம்ப ஷார்ப்பா இருக்கா, போல்டா பேசுறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி வக்கீல வச்சு வெளியே கொண்டாந்து அது வேற விஷயம். இல்ல மாமா, நாளைக்கே நான் அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துறேன். ஆஹா, ரொம்ப தப்பு பண்றீங்க. இந்த மாதிரி சின்சியர் போலீஸ் ஆபீசர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது, என்ன மாதிரி ஆளுங்களுக்கும் நல்லது. இந்த மாதிரி ஆபீசர்ஸ் நாம என்கரேஜ் பண்ணுமே தவிர அவங்கள நம்ம எதிரியா பார்க்க கூடாது. மாப்பிள்ள, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, மொத்தத்தில் அந்த பொண்ணை பார்த்தா என் பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கு. மாப்பிள்ள, அந்த ரேகா பொண்ணுகிட்ட நல்லபடியா நடந்துக்குங்க. அவ நல்ல பொண்ணு. ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? ஓஹோ, யாருன்னு தெரிஞ்சாதான் போன் எடுப்பீங்களோ? நீங்களா? இனிமே எடுக்க மாட்டேன். இது ஏன் நம்பர், நோட் பண்ணி வச்சுக்கோ. இனிமேல் ஃபோன் வந்தால் எடுக்கணும்.
தேவையில்லாத நம்பர்ஸை என்னோட செல்போன்ல ப்ரோக்ராம் பண்றது இல்ல. இது வெறும் கௌஷிக்கோட நம்பராக இருந்தால் நீ டெலீட் பண்ணலாம். ஐம் யோர் பாஸ், டிசிபி கௌஷிக். இது என்னோட பர்சனல் ஃபோன் நம்பர். பெட்டர் நோட் இட். ஆனா இப்ப நீங்க டிசியா பேசலையே. என்ன விஷயம் சொல்லுங்க. ரேகாவை பார்க்கணும். ரேகாவையா? ரேகா ஐபிஎஸ்யா? எனக்கு பிடிச்ச ரேகாவை பார்க்கணும், ஐபிஎஸ் இல்லை. சாரி, முடியாது. முடியாதா இல்லை பிடிக்கலையா? ரெண்டும். பயம் பயம் பயம். பயமா? பயமா? எனக்கா? பயமா இருந்துச்சுன்னா நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன். பயம் இல்லைன்னா அப்போ தைரியமா என்ன சந்திக்க வர வேண்டியதானே? என்னாச்சு? ரேகா உன்கிட்ட பிடிச்சது உன்னோட இந்த மௌனம் தான். நான் போரூரில் இருக்கிற மலர் கார்டன்ஸில் இருக்கேன். I'll be there. தனியாக சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? நம்ம தனியா சந்திச்சதை மறக்கணும்னு நான் நினைக்கிறேன். ப்ரெஸ் மீட்டில் நீ பேசுறது பார்த்தா இந்த மாதிரி தெரியலையே, எதையும் மறந்த மாதிரி தெரியலையே. மனசு குத்துதோ? தப்பு செஞ்சதானே குத்தம். ஓ, இதுவே தப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா எவ்வளவு தப்பான ஆளு நீங்க. இதை பாரு, அதெல்லாம் வயசில் ஏற்படுற சின்ன சின்ன தடுமாற்றங்கள், அதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். என்னால முடியாது. ரேகா, வாழ்க்கையோட தத்துவமே என்ன தெரியுமா? லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட். வாழ்க்கையை நான் ஒரு வெயிட்டா நினைக்கிறது இல்லை. ஆனா வாழ்க்கையே விளையாட்டா நினைக்கிற உங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? இதை பாரு, நீ எங்கேயோ பிறந்த, நான் எங்கேயோ பிறந்தேன். நம்ம 2 பேரும் எதாச்சியாக மீட் பண்ணோம், நமக்குள்ள என்னென்னமோ நடந்துச்சு. நான் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டேன். இட்ஸ் ஆல் ஓவர். இப்போ எனக்கு என் மனைவி, குழந்தை, நான் நிம்மதியாக இருக்கேன். நிம்மதியா தூங்குறீங்களா? ஏன்? இவ்வளவு பெரிய தப்பு பண்ண மனுஷனுக்கு மனசாட்சி இருந்துச்சுன்னா தூங்க முடியாது, தூக்கம் வராது. ஓகே, நீ சொன்ன மாதிரி எனக்கு மனசாட்சியே இல்லைன்னு வச்சுப்போம். நான் ஏதாவது விஷயத்துக்கு வரேன். என் ரூட் வேற, உன் ரூட் வேற. என்ன பார்த்த உடனே முறைக்கிறது, ஜாலியாக பேசுறது,
என்ன பழி வாங்க போறியா? முடியாதா? முடியும் முடியாதுங்கிறது வேற விஷயம் ரேகா. உன்னோட உள்நோக்கம் என் யூனிஃபார்முக்கு கௌரவம் வேணும். தப்பு செஞ்சவன் செய்யறவன் எல்லாரையும் தண்டிக்கணும். என்ன தவிர ஆ? ஏன்? உன்னால முடியாது. அதான் ஏன்? என்ன ஐம் யுவர் சுப்பீரியர் ஆஃபீஸர் ரேகா. நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஐ கேன் மெஸ் அப் வித் யுவர் ரெக்கார்ட்ஸ். ஓ, நான் நினச்சா உன்னை ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். அதனால் இந்த பழி வாங்குறதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடு. ஏதோ பயத்துல விரட்டுற மாதிரி இருக்கே. நான் பயப்படுறவனா இருந்தால் உன்னை இங்கே கூப்பிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், ஓடி போயிடு. உன் சுயரூபத்தை சொசைட்டிக்கு காமிக்காம நான் போக மாட்டேன். அப்படியா? நான் ஆம்பளை, என்னால் 1000 அவதாரம் எடுக்க முடியும். நீ பொம்பளை, என்ன பண்ண முடியும்? ஆம்பளைங்க தான் எதையாவது சாதிக்கணும்னா அவதாரம் எடுக்கணும். மதுரை மாநகரத்தை எரிச்சாலே ஒரு பொண்ணு பேர் ஞாபகம் இருக்குல்ல, கண்ணகி. அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு அவதாரம் தேவையில்லை. யூ பி கேர்ஃபுல், யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். வேண்டாம் ரேகா, உன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட மோதி பார்த்ததுக்கு என்னாச்சுன்னு ஒரு தடவை நினைச்சு பார். இந்த பழி வாங்குறதெல்லாம் வேண்டாம். அதையும் மீறி செஞ்ச your countdown will start. பலம் உடைத்திடும் பகைவர்